கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த அருமையான ஒரு காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இன்னும் கூட கிருபையாய் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஒரு விசை கூட நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு உயிர்த்தெழுதல் அற்புதங்களிலே மிக சிறந்ததுங்கிற தலைப்பின்களாக நாம் ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ரெசரக்ஷன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ் தான் மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு பாடத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. இது ரீஃபரண்ட் நம்பர் 55-59 எடுக்கப்பட்டதான ஒரு பாடம். நம்ம போன வாரம் முக்கியமான ஒரு தருணத்திலேருந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பங்கெடுத்துட்டு அடுத்த வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேலைக்கிழமையே உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு பாடம் என்ன பண்ணியாச்சு, நாம பார்த்தாச்சு. அந்த பாடத்தினுடைய தலைப்பு வியாழக்கிழமை பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுதல்ங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு பாடத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துல அதை பத்தி என்ன போறதில்லை, அவ்வளவு டீப்பா அந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறதில்லைன்னா பார்க்க போறதில்லை. ஆனா உயிர்த்தெழுதல் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அது என்ன உயிர்த்தெழுதல், எப்படி பார்க்க போறோங்கிறது அந்த பாடத்தினுடைய. இந்த ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு தேவையான ஆத்ம ஜீவியத்துக்கு ஏதுவான ஒரு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஆர்டிக்கல்ல இருந்ததுனால அது நான் படிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா அது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இருந்ததுனால இந்த இடத்துல என்ன பண்றோம்னா அதை சகோதர சகோதரோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு பாடத்துக்கு ஆதாரமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர்களில் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இந்த ஒரு வசனத்தை பற்றி நம்ம நிறைய பாடங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 வசனத்திலே வரக்கூடிய வரிகள் ரொம்ப முக்கியம் இந்த பாடத்துக்கு. அதை என்ன கொடுக்கிறாருன்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம் அவருக்குள் நடந்து கொண்டு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு கேள்விப்பட்ட அந்த ஒரு விஷயம் என்னது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதுல நாம் வேர் கொண்டவர்களாக இருக்கணுங்கிறது தான் இந்த வசனத்தில் என்ன பண்றாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் அடிப்படையாக அந்த ஒரு பாடத்தில் கொடுக்குறாரு. அப்போ கேள்வி என்ன வருதுன்னா, எதில் நாம் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கேட்கும்போது நம்முடைய பதில் என்னதான் வந்துடும். வசனத்தை நல்லா படிச்சிடுங்க. முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, எதுல நம்ம வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம். வேர் நம்முடைய விசுவாசத்தின்படி வேறுங்கிறது எதை அடையாளப்படுத்தும். அந்த வேருக்கு முக்கியமான ஒரு ஆபிரகாம் அப்படின்னு அந்த வேறுனா என்ன, விசுவாசம், அவ்வளவுதான். அப்படின்னா அந்த வேர் கொண்டவர்களாய் மிருங்கள்ங்கிற சொல்ற அந்த விஷயத்தை பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம எந்த உதாரணத்துக்கு விசுவாசம், அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம எதை உறுதிப்படுத்தணும். அதான் அடுத்த வசனம் என்ன கொடுக்குறாருன்னா, என்ன கொடுக்குறாரு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அப்போ விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா கேள்வி என்னன்னா, விசுவாசத்தில் எதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். தலைப்பு என்ன பார்த்தோம், உயிர்த்தெழுதல் அற்புதங்களிலே மிக சிறந்தது. இதையே அப்படி கண்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு பதில் எடுத்துடலாம். விசுவாசத்திலே, அதாவது உயிர்த்தெழுதலே எது நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட் தான் மிக முக்கியமானது. அப்படின்னா எதுன்னு கொடுக்குறாருன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதமானவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எந்த ஒரு விஷயத்துல உறுதிப்பட்டவர்களாக, உதாரணத்துக்கு ரோமர் 6 நமக்கு தெரியும், அது எல்லாமே எதுதான்? ஞானஸ்தானம் மற்றும் கிறிஸ்துவுக்குள் மரித்தோமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்தும் இருப்போம். நாம் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தேவனுக்காக பிழைத்திருக்கிறோங்கிற எல்லா வசனமும் எதுல தான் வரும்னா இந்த ரோமர் 6 என்ன பண்ணணும்னா வரும். அப்ப ரோமர் 6 தான் இந்த 6, 8 நம்ம எப்படி கேட்டோம்னா கேள்வியா, விசுவாசத்தில் நம்ம எதை உறுதிப்படுத்தோம்னா, நாம் மரித்தோம்னா கண்டிப்பா யாருக்குள்ள உயிர் தெழுவேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிர் தெழுவேங்கிற விசுவாசம் நமக்கு இன்மையிலையும் என்ன பண்ணக்கூடாது? குறைந்தே போகக்கூடாது. அப்ப இந்த ஒரு வார்த்தையிலேயோ இந்த ஒரு விசுவாசத்திலேயோ நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா அது என்ன ஒரு பிரச்சனை மாறுதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும். நம்மளா என்ன பண்ண முடியாது? அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு உடையவர்களாக நம்மை மாற முடியாதுன்னு பார்க்கிறோம். அப்போ அன்பானவர்கள், மேலும் ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல்ல பைபிள்ல மேலும் ஒரு அருமையான வசனத்தை யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாங்கன்னா, மரியாள் கேட்பாங்க, ஆண்டவரே மார்த்தா கேட்பாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? மரித்திருக்க மாட்டார்னு சொல்லுவார். அப்ப சொல்லிட்டு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க அவளை நோக்கி ஒரு வசனம் பேசுவாரு. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:25. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப இந்த பதில் எதுக்கு கொடுக்கறான்னு தெரியும். உயிர்த்தெழுதலை பற்றி மாத்தாள் என்ன சொல்லுவாங்க? ராஜ்யத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது என் சகோதரனும் அவர்களோட கூட என்ன பண்ணுவாரு? வருவாருங்கிற விஷயத்த சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப தற்கால இந்த விசுவாசம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. யாருக்கு மட்டும்தான்? கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பொருந்துங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி இதுதான். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம 53 பேசிக் கிளாஸ் எடுக்கும் இல்லையா? அந்த 53 பேசிக் கிளாஸுக்குமே முக்கியமான கண்டென்ட் இதுதான். மரித்தாலும் நாம் பிழைப்போம் கிறிஸ்துக்குள்ளங்கிற ஒரு விசுவாசத்தை நம்ம யாருக்கு ட்ரூத் சொல்லி கொடுக்குறோமோ அவங்களுக்குள்ள கொண்டு ஆழமா பதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுன்னா அந்த சுவிசேஷம். அப்ப இதுதான் வேதத்துல இந்த சுவிசேஷம் முதலாவது எப்படி பதிவு பண்ணா, இதோ தாவீதின் ஊர்ல யார் பிறந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு வசனம் இருக்கு. எதுல இருக்குன்னா லூக்கா 2:11 இருக்கும். அப்படின்னா ஆனால் இந்த நற்செய்தி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் என்னதுன்னா மறந்த நிலையில் தான் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு இதை பத்தி ஒரு ஹிந்துக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு புத்த மதத்துக்கோ இல்ல வேற்று மதத்தாருக்கோ எல்லாம் ஆகாது, தெரியாது. ஆனா இதுல அவங்க எல்லாம் இதை புறக்கணித்தாலும் கூட, இதை அவங்க உதாசீனப்படுத்தா கூட, இது ஒரு தேவனுடைய பார்வையில் அது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க அறியாமல் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி முழுக்க முழுக்க புறந்தள்ளக்கூடிய ஒரு இனத்தார யார் இருக்குன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மண்டலம். அதான் நம்ம பார்க்கிறோம் லூக்கா 2:11. அப்படின்னு என்ன சொல்லுங்க வசனம்? இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். இந்த வசனம் தெரியும். இந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆழமான தேவனுடைய அன்பும் ஆழமான தேவனுடைய தெய்வீக திட்டமும் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அப்ப இதை தெரிந்தவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு முக்கியங்கிற ஒரு விஷயத்த பிரதர் வேலைக்கிழமை பாடத்துல முக்கியமா கண்டென்ட்டா என்ன பண்ணியாச்சுன்னா எடுத்தாச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன ஒரு உயிர்த்தெழுதலை பத்தி பார்க்க போறோம்னா, உதாரணத்துக்கு யோவான் 3:அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தட்ட ஒரு விஷயம் பேசுவார். யாரும் ஞாபகம் இருக்கா? யோவான் 3:அதிகாரத்துல ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை குறித்து பேசுவார். நிக்கோதேமுகிட்ட என்ன பண்ணுவார்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில விஷயங்களை பேசுவார். அப்படி பேசும்போது 2 விஷயத்தை குறித்து பேசுறாரு. உயிர்த்தெழுதல்ல 2 விஷயத்தை குறித்து என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுகிட்ட பேசுறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:அதிகாரம் 5 மற்றும் 6, 7. யோவான் 3:5 முதல் இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப முதல் வசனத்துல தெளிவா சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் சொல்றாரு ராஜ்யத்தில்
பிரவேசிக்க மாட்டான். இப்ப அதை அப்படியே பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னா அடுத்த வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப அடுத்து அந்த விஷயத்தை அப்படியே பிரிச்சு என்ன சொல்றான்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை குறித்து சொல்லும் போது நிக்கதம் என்ன கேட்பாருன்னா, ஆண்டவரே அப்ப மீண்டும் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கணுமான்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, அப்படி எல்லாம் என்ன இல்ல. அப்படின்னா இது என்ன ஒரு காற்றானது எங்கே இருந்து புறப்பட்டு வருகிறதோ அதே போல அந்த காற்றானது எங்கு சென்று அடையணும் உனக்கு என்ன பண்ணாது, யாருக்குமே தெரியாது. அது போலதான் எப்படி இருக்கும்னா இந்த உயிர்த்தெழுதல் காரியமானதும் இருக்கும். அது எந்த உயிர்த்தெழுதல்னா, முதலாம் வகுப்பாருடைய உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். அதான் அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்ப அடுத்து என்ன சொல்றானா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும். அப்ப இங்கு ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஆவியால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்குங்கிற ஒரு விஷயத்த உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்படுத்தி என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுறாரு. இதுல நாம் பார்க்க வேண்டிய உயிர்த்தெழுதலை பற்றி எதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும்னா எதை பத்தி பார்க்க போறோம், புதிய சிருஷ்டியினுடைய உயிர்த்தெழுதல். அப்படின்னா புது சிருஷ்டிக்கு உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்குதுன்னா அந்த உயிர்த்தெழுதல் எப்போ, புது சிருஷ்டிக்கு உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த உயிர்த்தெழுதல் எப்போ எப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறக்கூடிய ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப இதுல கேள்வி என்னன்னா, தேவன் இந்த மகத்துவமுள்ள உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு விஷயத்தை சுமார் 2000 வருஷங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 2000 வருஷங்களா செஞ்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய முழுமையான தேர்வு முடிஞ்சிட்டான்னு கேட்டா நம்ம பதில் என்ன, இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தின்படி அதற்கான முழுமையான 1,44,000 பேருங்களை இலக்கம் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகலைன்னா முடியலைங்கிறது தான் நம்முடைய விசுவாசம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓடிட்டு இருக்கோம். அப்ப சுமார் 2000 வருடங்களா புதிய சிருஷ்டிக்கான தேடுதல் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா கேள்வி என்ன வருதுன்னா, இந்த புது சிருஷ்டியை தேவன் எங்கிருந்து உருவாக்குகிறார்? இந்த புது சிருஷ்டியை நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படி நம்ம ஓடிட்டு இருக்கோம். என்ன விசுவாசம்? அவரோடு கூட மரணத்தி போனால் அவரோடு கூட பிழைத்து வருவோம்ங்கிற அந்த ஒரு விசுவாசத்தின்படி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கேள்வி என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த புது சிருஷ்டியை தேவன் எங்கிருந்து உருவாக்குகிறார்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? கேட்கல. யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கலாம். அப்படின்னா அந்த வசனத்தினுடைய தாரப்பியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் எதான்னு பாத்தீங்கன்னா, முதல் பிக்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணான மனுஷன். இப்ப இந்த மண்ணான மனுஷனுக்குள்ள இருந்துதான் புது சிருஷ்டிங்கிற ஒரு துளிர் விடக்கூடிய விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னா செய்யறார். புரியுதா? இப்ப சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் யார் தான்? மண்ணான மனுஷன் தான். இப்பவும் மண்ணான மனுஷன் தான். ஆனா அந்த மண்ணான மனுஷனுக்குள்ள தேவன் எதை விதைச்சிருக்கிறார்னா வசனம் பார்த்தோம். எது? யாக்கோபு 1:18 அவர் சத்திய வசனங்களினாலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெனிப்பிச்சிருக்கிறார். இப்ப இந்த சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட நாம என்ன பண்ணணும்? துளிர் விடணும். அப்ப இந்த துளிர் விடுற ஒரு விஷயம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி, புது சிருஷ்டியினுடைய முன்னேற்றம், புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டே போகலாம். இப்படி பழைய மனிதனிலிருந்து துளிர் விடதான இந்த புது சிருஷ்டியாக மாறுது. ஓகே. ஆனால் அந்த மாறுதலுக்கு பிறகு நாம் பழைய மனிதனிலிருந்து எதையாவது இப்ப மாறுறோம். இந்த பழைய மனுஷன்ல இருந்து புது சிருஷ்டியாக துளிர் விட்டு என்ன பண்றோம்? வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு லிமிட் வரை வளரும் போது என்ன ஆயிடுவோம்? மறிச்சிருவோம். இப்படி மறிக்கும் போது இந்த பழைய சரீரத்திலிருந்து நம்ம எதையாவது தெய்வீக நிலைக்கோ அல்ல புது சிருஷ்டியினுடைய அந்த வாழ்க்கைக்கோ நாம் எடுத்து செல்லுவோமான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? பதில் என்ன? ஒருவேளை ஆமான்னு சொல்லிட்டோம்னா அது தப்பு. ஆனா எதுதான் சரி? எது சரின்னா இந்த பழைய சரீரத்திலிருந்து இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மரித்து எழும்போது எந்த தொடர்போ எந்த ஒரு விஷயமோ தெய்வீக நிலையில் பங்கடையவர்களுக்குள்ள இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்துட்டுன்னா நம்ம யாரு கிடையாது? புது சிருஷ்டி கிடையாதுங்கிறத பிரதர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். இதை வாசிங்க. தேவன் தமது புது
சிருஷ்டிப்பில் இதுவரை உருவாக்கிய எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் தனித்தன்மையுடைய ஒன்றை சிருஷ்டிக்க துவங்கினார். புது சிருஷ்டி என்பது ஒரு பூமிக்குரிய சிருஷ்டிப்பு அல்ல. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். புது சிருஷ்டி என்பது இந்த பூமிக்குரிய சிருஷ்டிப்பு கிடையாது. நம் புரிந்து கொண்டிருந்தபடி அந்த புது சிருஷ்டிப்பில் பூமிக்குரிய ஜீவி எதுவும் தற்போதோ அல்லது எந்த காலத்திலுமோ ஒருபோதும் பங்கு பெறுவதில்லை. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு ஜீவியில தற்காலத்திலோ இல்ல பிற்பொழுதோ எந்த ஒரு விஷயத்திலும் அதுல என்ன பண்ண போறது இல்ல, பங்கு கொள்ள போறது இல்ல சொல்லிட்டு தான் அடுத்து என்ன கொடுக்குறானா, மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கும் மனித நிலையிலிருந்து ஆவிக்குரியவற்றுக்கும் எதுவும் கொண்டு செல்லாது. அப்ப இங்க ஏன் இந்த ஒரு விஷயத்த நம்முடைய பிரதர் கொடுக்குறாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முறை என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? புது சிஷ்யனுடைய வாழ்க்கை முறை நமக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டா நல்லாவே தெரியும். அப்ப இந்த வாழ்க்கை நிலையை மறந்துட்டு பழைய சுபாவ மனிதனுடைய நிலைகளை நாம் சிலவற்றை பின்பற்றி கை கொண்டு நடந்தோம்னா எது வளராது? ஆவிக்குரிய ஜீவி வளராது. அப்ப எந்த அளவுக்கு பழைய சுபாவம் பழைய மனுஷனுடைய செய்கைகள் கிரியைகளை நம்ம புறம்பே தள்ளி போட்டுட்டு புது சிஷ்ய நம்ம வாழ்க்கையில முதற்கொண்டு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆவிக்குரிய சரீரத்துல வளர்ச்சி அடைவோம். அதுதான் பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னு அடுத்து பாத்தீங்கன்னா, இது மாம்ச சரீரம்னு வச்சுக்கலாம். இது எது? பூமிக்குரிய நிலை. ஆனா அந்த நிலை எப்படி இருக்குன்னா சீரழிஞ்சு போயிருக்கு. இப்ப இந்த சீரழிந்த நிலையில இருந்தா எது உருவாகுது? துளிர் விடுதுன்னா புது சிசிங்கிற ஒரு ஜீவி துளிர் விடுது. அதான் என்னன்னு பாக்கணும்னா இது ஆவிக்குரிய சரீரமா எடுத்துக்கலாம். இது எப்படி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலை. இந்த ஆவிக்குரிய நிலை எப்படின்னா வாழ்வுக்குரிய நிலையா மாறுது. எப்படி? விழுந்து போன சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய நிலைங்கிற ஒரு விஷயம் உருவாகி அது எப்படி பாத்தீங்கன்னா வாழ்வுக்குரிய நிலையா மாறுது. அந்த வாழ்வு எங்க வாழக்கூடிய வாழ்வு நிலை? பரத்துக்குரியதான வாழ்வுக்குரிய நிலையாக மாறுது. அதனால இங்க என்ன சிம்பிளா பார்க்கலாம், இந்த மாம்சத்திலிருந்து புது சிசியினுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே என்ன ஆகக்கூடாது, பங்கும் இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்ல போனா நம்ம லாங்குவேஜ் ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாதுங்கிறது அதுக்கான முழுமையான அர்த்தம். அதான் பிரதர் எப்படி கூட, அதாவது மனித நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலைக்கு எதுவும் செல்லாது. அப்படி செல்லக்கூடாதுன்னா கேள்வி, அப்படி செல்லக்கூடாதுன்னா நாம எப்படி இருக்கணும்? வசனத்தோட சொன்னீங்கன்னா நல்லா. இந்த பழைய மனுஷன்ல இருந்து புதிய ஜீவிக்கு இதனுடைய தன்மை எதுவுமே போகக்கூடாதுன்னா அதுக்கு கரெக்டா ஒரு வசனம் இருக்கு. இது எல்லாமே ஏதாச்சும் கரெக்டான வசனம் தான். ஆனா பிரதர் ஒரு முக்கியமான வசனம் கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே அந்த வசனம் நிறைய பேரும் பார்த்துருக்கோம். அழித்து போடுங்க. அதுவும் ஆனா இந்த படத்துக்கு என்ன வசனம் கொடுக்குறாருன்னா, இப்ப நாம யாரு? புது சிஷ்டி. உண்மைதானே? அப்ப புது சிஷ்டினா புது சிஷ்டி யாருக்குள்ள இருக்குது? பழைய மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த பழைய மனுஷனுக்குள்ள இருக்க புது சிஷ்டி இந்த பழையவைகளை ஒழித்து போடணும்னா அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் இந்த பாடத்துக்கு. அப்ப இந்த பழைய மனுஷன்ல இருந்து பழைய நிலைகள் பழைய எண்ணங்கள் பழைய சிந்தனைகள் எதுவுமே ஆவிக்குரிய ஜீவியாகிய புது சிஷ்டிக்கு போக கூடாதுன்னா நம்ம எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனா என்ன? அவருக்குள்ளாடி நம்ம இருக்க முடியுமா? இல்ல. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனா என்னன்னா அவருடைய கற்பனைகளை கைகொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறைதான். இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருந்து இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசித்து வந்த நமக்கு கிறிஸ்து மூலம் தேவன் தரக்கூடியதான நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையின்படி உருவாகக்கூடியதான் எதுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தின்படி. பாடத்துல என்ன கொடுக்குறாருன்னா விசுவாசத்தின்படி உருவாகக்கூடியதுதான் புது சிருஷ்டி. அப்ப விசுவாசத்துல புது சிருஷ்டி எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க எதுல பங்கடைவாங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவாங்க. நான் கிறிஸ்துவோடு கூட மரணித்தேனானால் அவரோடு கூட உயிரோடு எழும்புங்கிறது அந்த விசுவாசம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லுவார்ல மேல்வீட்டறையில, உயிர்த்தெழுந்து வந்து என்ன வசனம்? உங்களுக்குள் சமாதானம். இந்த ஒரு ஆழமான இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாக புது சிஷ்யனுடைய வாழ்க்கை இல்லைன்னா அங்கு கிறிஸ்து சொன்னதான அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள என்ன ஆகாது.
அப்படின்னா இங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப புரிஞ்சுக்கலன்னா, இப்போ இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருந்தா புது சிசி வளருது. அப்படி வளரக்கூடியவங்க யாருக்குள்ள நிலைச்சிருப்பாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைச்சிருப்பாங்க. அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்தா மட்டும்தான் என்ன சொல்றான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ பழையவைகள் எங்க ஒளிந்து போகும், அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா இருக்கும். அதான் என்ன சொல்றாருன்னா, அது என்ன பண்ண மாட்டேன், பழையவைகள் ஒளிந்து போகும். நம்ம அந்த விஷயத்தை பழைய மனுஷனுடைய கேரக்டர், பழைய மனுஷனுடைய கிரியைகளை எந்த அளவு நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோமோ அது என்ன ஆயிரும், நமக்குள்ள இருந்து அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லாம் புதிதாகினா கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்குள்ள போகுதோ நம்ம யாரா மாறிட்டு இருப்போம். புது சிசிங்கிற ஒரு ஜீவி கிறிஸ்துவோடு கூட மரணித்தோமானால் அவரோடு கூட உயிரோடு எழும்புங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள ரொம்ப 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 ஆவிக்குரிய வைராக்கியத்தோட என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அப்படின்னா இங்க அடுத்த ஒரு என்ன ஒரு விஷயம்னா, அப்போ இந்த விழுந்து போன நிலையில் உள்ள மனிதனிடம், இந்த விழுந்து போன உள்ள மனிதனிடம் ஆவிக்குரிய நிலை எப்படி உருவாகிறதுன்னு கேட்டா நம்ம பார்த்துட்டோம். பழையவைகள் ஒளிந்து போனா கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறும். அப்படி மாறும்போது அது ஆவிக்குரிய நிலை. அந்த ஆவிக்குரிய நிலை போக போக எப்படி ஆகும்னா, எப்படி ஆகும், வாழ்வுக்குரிய நிலையாக மாறும். அந்த வாழ்வுக்குரிய நிலை எதுன்னா பரத்துக்குரியதான அந்த நிலைன்னு பாருங்க. இப்ப அடுத்தது இந்த ஒரு தன்மைக்கு நம்ம மாறுறோம் இல்லையா, புது சிஷ்யாக. இந்த மாறுறதுக்கு நமக்கிட்ட ஏதாவது வல்லமை இருக்கா? புது சிஷ்யாக மாறுறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது வல்லமை இருக்கான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? ஆனா பிரதர் கொடுக்கிறாரு, ஒரே ஒரு வல்லமை மனசிட்ட இருக்கு. ஆனா அந்த வல்லமை தற்காலத்துல மற்ற யாருக்கும் கிடையாது. நம்ம அடிப்படை வேதாகம சத்திய பாடத்துல சகோதரர்லாம் எடுக்கக்கூடிய பாடத்துல முக்கியமா அந்த வசனம் வராமலே இருக்காது. 2 புஸ்தகத்துல அந்த வசனங்கள் ரொம்ப இருக்கும். ஒண்ணு மத்தேயு புஸ்தகம், இன்னொன்னு வெளிப்படுத்தல் புஸ்தகம். யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. எஸ். அப்படின்னா இந்த தற்கால உலகத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரி கேட்கிற காது உடையவனா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கான வல்லமை. அப்ப தேவன் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்றாரு. அந்த இழுத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை எதுதான் பாத்தீங்கன்னா, காது உள்ளவனை தான் என்ன பண்றாராம், இழுத்துக் கொள்றாரு. அதான் வசனம் கொடுக்கிறார் மத்தேயு 11:15, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். இதுக்கு பிரதர் என்ன பண்றாருன்னா அருமையை விளக்கம் கொடுக்கிறாரு. நானே வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி என்றால், மனித வல்லமையினாலும் தன் செவியினாலும் இவைகள் எல்லாவற்றையும் குறித்த உணர்வை அவன் அடைகிறான். மனிதன் தற்காலத்தில் வேறு எந்த வல்லமையும் பெற்றிருக்கவில்லை. மனிதன் தற்காலத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை என்னன்னா கேட்கும் திறனுடைய அந்த ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் கேட்கும் செய்தியை அடைந்திராவிடில் தெய்வீக செய்தியை இந்த தற்காலத்தில் அவனால் கேட்க முடியாது. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், 1000 பேருக்கு போய் சத்தியம் சொன்னோம்னா 5 பேர் வர்றது என்னதான் பெரிய அதிசயம் தான். அந்த 5 பேர் எதன் அடிப்படையில் வராங்கன்னா, கேட்கிற காதுடையவர்களா இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா வராங்க. அப்ப அடுத்து என்ன கொடுக்கிறாருன்னா, அதாவது சிலர் கேட்கும் காதுகளை அதிக அளவில் மற்றவர்கள் குறைவாகவும் பெற்றிருக்கின்றனர். கேட்கும் செவியை அதிகமாக உடைய ஒருவன் மனம் திரும்பும் பாவிக்கு உதவுவதற்காக தேவன் ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறார். அந்த ஏற்பாடு என்னன்னா, மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரு. அந்த வாய்ப்பை யார் கட்டியா பிடிச்சுக்கிறாங்களோ அந்த காது என்ன ஆகும், துறக்கப்படும். அதான் அடுத்த கொடுக்கிறாரு என்று அவன் அறியும் போது கூடுதல் கவனம் அடைகிறான். இதனால ஏதோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, இதனால ஏதோ தேவன் நம்மகிட்ட சொல்ல வராருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அந்த உணர்வு காதை திறக்கும்படியாக இருக்கும் பட்சத்துல என்ன மாறுறாங்க, அவங்களதான் தேவன் புது சிசிங்கிற ஒரு பாக்கியத்துக்குள்ள ஸ்லாக்கியத்துக்குள்ள என்ன பண்றாருன்னா கொண்டு வர. அதான் அடுத்து என்ன பார்க்கணும், மத்தேயு 13:16 நம்ம பார்க்கிறோம், உங்கள் காதுகள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அப்ப இந்த காதுகள் பாக்கியம் உள்ளவைகளாக எப்ப மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு ட்ரூத்துக்குள்ள வந்து சத்தியத்தை சரியா உள்வாங்கி நம்ம ஓட துவங்குறோமோ அப்பதான் நம்ம அந்த பாக்கியவான்கள்ங்கிற ஒரு லிஸ்டுக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்னா கடந்து போகிறோம். இப்ப இதுல அடுத்த நிலையில் இருக்க எல்லாம் தற்காலத்தில் கேட்கும் திறனை உடைய வல்லவர்களாக என்றார். உதாரணத்துக்கு எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்கு உண்மை உள்ளவர்களானா இல்ல. பேசிக்கலி நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம். என்ன கொடுக்கிறாருன்னா, சீர்கேடு அதிகமாக இருக்கும்போது கேட்கும் செவி குறைவாக இருக்கும். அப்ப சீர்கேடு மிகுந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீங்க என்ன போய் அவங்க காதுல சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, அது ஏற்புடையதா இருக்காது.
அடுத்து பாத்தீங்கன்னா சீர்கெட்ட நிலையில் இருக்கும் ஒரு மனிதன் இயல்பான வேக மட்டத்தில் வாழ்கிறான். அவனுக்குன்னு ஒரு மட்டம் இருக்கு, அதை விட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், தாண்டி வரவே மாட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா தேவனிடம் வருவதற்கு அவனுக்கு குறைவான நாட்டமே உண்டு. அவன் இதுதான் நான் போயிட்டு இருக்க பாதை தான் சரி, இதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்க, தேவன் எதை கொண்டு கொடுத்தாலும் அங்க அவன் என்ன பண்ண மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து என்ன கொடுக்கிறார்னா, மேலும் தேவன் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும் காது அவனுக்கு குறைவாகவே இருக்கும், ஆனால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தெளிவாக கேட்க முடியாத காதுகளை உடைய வகுப்பார் யாருக்கு பிடியில மாட்டிடுவாங்களாம். வாய்ப்பு கொடுப்பாரு, ஆனா என்ன ஆகாது, தெளிவா அந்த வாய்ப்புக்குள்ள வந்து தங்களை சுதாகரித்துக் கொள்ள மாட்டாங்க. யாருடைய கண்ணில் அகப்பட்டுருவாங்கன்னா சாத்தானுடைய கண்ணில் அகப்பட்டுருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த காது நமக்கு முக்கியம் வாய்ந்ததா. உண்மையை சொன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கணும் எதன் அடிப்படையில் தான், அந்த கேட்கும் திறனுடைய காதுகளை தேவன் நமக்கு தந்ததுனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புது சிசிங்கிற ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருக்கிறோம். அப்ப வந்து இருக்கிற நாம அப்படியே இருந்துடவும் கூடாது, மேலும் மேலும் என்ன ஆகணும், வளரணும். வளரும் போதுதான் அது என்ன பார்த்தோம், பரத்துக்குரிய ஒரு நிலையை அடைய நம்மளை என்ன பண்ணணும், அது தகுதி உள்ளவர்களாக மாற்றும். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே புது சிஷியாக மாறுவது எப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். நாம புது சிஷியாக மாறுவது எப்படிங்கிற ஒரு கேள்வியை பிரதர் வச்சு என்ன கொடுக்கிறாருன்னா, இயேசுவோடு ஐக்கியமாவதற்கான தேவனுடைய அழைப்பிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரே விஷயம்தான், கேட்கும் காதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படி கேட்கக்கூடிய அந்த காதை கொடுக்கறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனங்கிறத இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, அவர் என்னை அழைத்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி அவர் என்ன இந்த ஒரு பாக்கியமான கிருபை நிறைந்த சத்தியத்துல அழைத்திருக்கிறதுனால என்ன பண்றேன், நான் சந்தோஷம் அடைகிறேன். அவர் என் அபூரணங்களை மூடுவதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் என்னுடைய அபூரணங்களை மூடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். யார, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். மேலும் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருந்து அவருடைய அடிச்சுவடில் நடக்க விரும்புவோருக்கு இப்போது ஒரு விசேஷமான அழைப்பு இருக்கிறது என்று அறிவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையா இல்லையா? இந்த ஒரு ப்ராசஸ்ல இந்த ஒரு முறைமையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லாம எந்த ஒரு ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல, அது தேவனுடைய சுத்த கிருபைன்னு கூட நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாருன்னா, இந்த ஏற்பாட்டை நான் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்துகிறேன். இந்த அழைப்புக்கு இணக்கமாக நான் என்னை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேங்கிறதா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன பண்ணா கொடுக்குறோம். அப்போ இந்த அழைப்புல இப்படி நாம் செய்யும் போது லாஸ்ட் ஒரு வரியை கவனிச்சீங்கன்னா, நான் என்னை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் கூறுகிறேன். இப்படி நாம் சொல்லும் போது நமக்குள்ள என்ன நடக்கும், ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படும். உண்மையிலே அந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் அருமையா கொடுக்கிறாரு. எப்போ நம்ம தேவனுக்காக நான் உனக்காக என்னை அர்ப்பணிக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை கண்ணீரோடும் உண்மை இருதயத்தோடு நம்ம சொல்றோமோ, அப்ப நமக்குள்ள என்ன ஏற்படும் சொல்றாருன்னா, இதை மட்டும் வாசிங்க. நாம் மனமாற்றம் அடைந்திருக்கிறோம். எந்த வழியில் மனமாற்றம்? பாவ வழியில் இருந்தும் நம் சொந்த சித்தத்திலிருந்து திரும்பி நீதியின் வழியில் நினைக்கிறோம். இதுவே மாற்றும் செயல்முறை ஆகும். அப்ப நம்ம ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையதைகள் ஒளிந்து எல்லாம் புதிதான். அந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் இது. அது எப்படி கொடுக்கிறாருன்னா, இதை நாம் செய்திருக்கும் போது எது, இதோ தேவனே உண்மையான பரம அழைப்புக்குள்ளான வாய்ப்புக்குள்ள என்ன அழைச்சிருக்கீங்க என்று நம்மை நாம ஒப்பு கொடுக்கும் போது அதாங்க என்ன கொடுக்குறான், இதை நாம் செய்திருக்கும் போது நாம் மனமாற்றம் அடைந்திருக்கிறோம். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, எந்த வழியில் மனமாற்றம்னா, அடுத்து என்ன கொடுக்குறாரு, பாவ வழியிலிருந்தும் நம் சொந்த சித்தத்திலிருந்தும் திரும்பி நீரின் வழியில் நடக்கிறோம். இதுவே மனமாற்றமான செயல்முறையாகும். அப்ப எந்த அளவு தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டுல கிறிஸ்துனுடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கு இந்த முறையில வந்து கடைசி லைன்ல சொல்லப்பட்டது இல்லையா, என்னது, நீதியின் வழியில் நடக்கிறோம். இதுவே மாற்றும் செயல்முறையாகும். ஏன்னா நமக்குள்ள இருந்தது எல்லாமே அசுத்தமும் தீமையும் பொறாமையும் போட்டியுமான பழைய மனுஷனுடைய குணங்களை என்ன பண்றோம், எடுத்து வெளியே போடுறதுக்கு நோக்கமா செயல்படக்கூடியது என்னன்னா நீதி என்னும் வசனங்கள். அந்த நீதி என்னும் வசனங்கள் நமக்குள்ள போகும்போதுதான் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறுதுங்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்னா, எதற்காக நாம் மாற்று செயல்முறை, நமக்குள்ள ஒரு மாற்று செயல்முறை நடக்குது இல்லையா, அந்த மாற்று செயல்முறை நமக்குள்ள நடக்கிறதுக்கான காரணம் என்ன?
அதாவது பழைய நிலையில இருக்கக்கூடிய நாம புதுப்பிக்கப்பட்டு புதிய சிந்தை உடையவர்களாக மாறக்கூடியதுதான் அந்த மாற்று முறை. இப்போ ஒரு வசனத்தோடு நம்ம இதை பார்த்தோம்னா அருமையா இருக்கு. என்ன பாருங்கன்னா, இதே பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் தான். இங்க வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒழுக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது. இப்ப புரியுதா? நம்ம மேல பார்த்த அந்த ஒரு பாயிண்ட். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான் யாருன்னா முதல்ல புது சிருஷ்டி. அவங்க தான் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்னா பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக கூடியதான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறுவாங்க. அதான் இந்த வசனம் நமக்கு சிம்பிளா எப்படி கொடுக்குதுன்னா, எப்படி கொடுக்குது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்ப இந்த பழைய மனசுல எது என்ன இருக்கு? அநீதி. அப்ப அந்த பழைய மனுஷன் அடுத்து என்ன இருக்கு? இருள். இப்ப இந்த இருளில இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அநீதியில இருந்து நம்ம வெளியே வரணும்னா தேவன் என்ன சொல்றாரோ அதை முறையா நம்ம கடைபிடிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருக்கிறதான புது சிசி நாளுக்கு நாள் ஆவிக்குரிய நிலையாக மாறி பரத்துக்குரியதாக என்னாகும்? ஆளுகைக்குரியதாக. அதான் பிரதர் கொடுக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு நம்மை உடனடியாக புது சிஷியாக மாத்துமான்னு கேட்டா என்னது? ஒரு நாள்லாம் நடக்காது. அப்ப இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு விஷயம் இதன் அடிப்படையில் தான் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எதன் அடிப்படையில? தற்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்தோம்னா, என்ன நடந்துட்டு இருக்கு? உயிர்த்தெழுதல் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? நமக்குள்ள உயிர்த்தெழுதல் நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததான விஷயங்கள். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போ இதை எப்படின்னா இல்ல, மாறாக ஆனால் இந்த ஸ்தானத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தும் வழியில் இது நம்மை நடத்துகிறது. எப்படி நடத்துது? அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ள வாங்கி அந்த தீமையிலிருந்து நம்ம வெளியே வர 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 நம்மளை அது என்ன ஆக்குது? புது சிஷ்யா இன்னும் அதிகப்படியான வெளிச்சத்துக்குள்ளாக பரத்துக்குரியவர்களாக நம்ம என்ன பண்ணுதுன்னா மாத்திக்கிட்டே இருக்குது. அடுத்த இதற்கான கட்டம் என்னன்னு கேட்கும்போது கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் தந்த புண்ணியத்தை பயன்படுத்துவதே அடுத்தபடியாகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நமக்கு ஏதாவது புண்ணியத்தை தந்திருக்கிறாரா? அதையும் கேள்வியாவே கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் நமக்கு தந்த புண்ணியம் என்ன? இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள வச்சிருங்க, வசனத்தோட கம்பேர் பண்ணி ஈஸி தெரியும். பலி வேற. இப்ப ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, அடுத்து ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னா அதே இருக்கு பதில். கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் நமக்கு தந்த புண்ணியம் என்ன? புண்ணியம் என்னது? நீதியின் பக்தம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அந்த வகையில அதுக்கு தக்கதான இந்த ஒரு ஆடையில என்ன படியாது? எது படியாது? கரை படியாது. சொல்ல வர்றது புரியுதா? ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நம்ம தேவன்கிட்ட இருந்தும் கிறிஸ்து கிட்ட இருந்தும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம்ங்கிற விஷயத்துல நம்ம தெளிவடையாம, நல்லா புரிஞ்சுக்கலாம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசங்கிற ஒரு இதுல நம்ம தெரியாம இருந்தோம்னா நமக்கு தெரியாமலே எது கரைப்பட்டு இருக்கோம்? தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்த புண்ணியமான அந்த டிரெஸ் கரைப்பட்டுட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? அப்படி கரைப்பட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் வளர்ச்சி அடையுமா? வளர்ச்சி அடையாது. அப்ப எந்த அளவுக்கு அதை உள்வாங்குறோமோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுவோம்? தேவனே, என் சரீரத்தை உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? ஜீவ பலியாக கொடுக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னையே நான் என்ன பண்றேன்? அர்ப்பணிக்கிறேன். முழுமையான அர்ப்பணிப்பு இல்லைன்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடியதான் அந்த ஒரு வசனத்தினுடைய தாற்பயம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படவே படாது. பேருக்கு என்ன பண்ணலாம்? அர்ப்பணிங்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கலாமே ஒழிய நம்மை நாமே ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்க மாட்டோம். மாறாக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மறுரூபமாக கூடியதான அந்த உயிர்த்தெழுதல முதலாம் உயிர்த்தெழுதல பங்கேற்கக்கூடியதான அந்த சாக்கியத்துக்குள்ளேயும் பாக்கியத்துக்குள்ளேயும் நாம என்ன பண்ண மாட்டோம்னா இருக்க மாட்டோம். இதுக்கு பிரதர் அருமையா ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இதை வாசிச்சு
நம் சித்தத்தை சரணாக திடைவு செய்தது உண்மையானதே என்று காண்பிக்க நாம் நமது அர்ப்பணிப்பு மற்றும் உண்மை தன்மையை காண்பிக்க வேண்டும். இதை சத்தியத்துடான நம் தொடர்பை செயல்படுத்துவதன் மூலம் நாம் செய்கிறோம். அப்ப நம்முடைய உண்மை தன்மையை நாம நிரூபிக்கணும்னா சத்தியத்தோட தொடர்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள பெருகுதோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நிரூபிக்க முடியும். நாம் தவறில் இருப்போமானால் நாம் காரியத்தை சீர்தூக்கி பார்த்து கொடுக்கப்பட்ட போதனையின் அடிப்படையில் நம் உண்மைத்தன்மை தீர்மானிக்கப்படும். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன கொடுக்கிறாருன்னா, நாம் தவறில் இருப்போம், ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறுங்கிற ஒரு நிலையில நம்ம இருந்தோமானால் நாம் சரியாக சீர்தூக்கி பார்த்து கொடுக்கப்பட்ட போதனையின், உதாரணத்துக்கு ஒரு பாடம் கேட்கிறோம், அந்த பாடத்துல ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தப்படுதுன்னா அது அன்னைக்கான நமக்கான சீர்திருத்தமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நமக்கு போதிக்கப்பட்ட அந்த போதனையில அடிப்படையில் நாம் உண்மைத்தன்மை தீர்மானிக்கப்படும். நாம் மெதுவாக, ரொம்ப கவனம் கேளுங்க, நாம் மெதுவாக விஷயத்தை தீர்மானிப்போமானால் பார்த்துக்கலாம் ஒரு அசால்ட்டான ஒரு நிலையோ அதை நம்ம ரொம்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏதுவான ஆலோசனையாக நம்ம எடுத்துக்கொள்ளாம இருந்துட்டோம்னா என்ன சொல்றாருன்னா, நாம் விஷயத்தை தீர்மானிப்போமானா நாம் கொஞ்சம் குழப்பம் அடைகிறோம் என்று இதற்கு போடுறோம். ஏதோ ஒரு விஷயத்துல குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு அருமையான ஆலோசனை நமக்குள்ள என்ன ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அது ஏன்னு அடுத்து கொடுக்குறாரு, வாசிங்க. சத்தியம் மற்றும் தவறுகளுக்கிடையிலான விஷயத்தை துரிதமாய் தீர்மானிப்போமானால் என்ன கொடுக்கிறாருன்னா, சத்தியம் மற்றும் தவறுகள் இடையிலான விஷயத்தை துரிதமாய் சீர்தூக்கி பார்ப்போமானால், உடனே அதை சீர்தூக்கி பார்க்கணும். இது என்கிட்ட சரியா இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்த நம்ம உடனே சீர்தூக்கி பார்க்கலன்னா அங்க என்ன கொடுக்கிறாருன்னா, நாம் தேவனுக்கும் அவரது சத்தியத்திற்கும் உண்மையா இருக்கிறோம் என்று பொருளாகும். அப்ப என்ன கொடுக்கிறார், நாம் தேவனுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் உண்மையாக இருக்கிறோம் என்று பொருளாகும். இவ்வாறு நாம் ஒரு ராஜரீக குழந்தையாக அவரை அதிகமாக பிரியப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை உடனே சீர்தூக்கி பார்த்து நம்மள்ட்ட தவற நம்ம விட்டுறோமோ நாம தான் யாரும் ராஜரீக பிள்ளைகளாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்தா, நாம் விஷயத்தை சுலபமாக முடிவு செய்வோமானால் அவர் நம்மை தண்டிக்காமல், அப்படி ஒரு உண்மையான வாழ்க்கையில் இருந்து அவர் என்ன பண்ண போறது, நம்மள தண்டிக்காமல் ஒருவேளை சிறு சோதனைகளை நமக்கு தரலாம். அதுல நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் சரியா இல்லையாங்கிற விஷயத்துல நமக்கு சோதனை தரலாம். ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் பள்ளியில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இல்லைன்னா இப்படிப்பட்டதான சோதனைகளை தேவன் நமக்குள்ள செய்ய மாட்டாரு, செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற நம்மளை சோதிக்கிறாருன்னா நம்மளை மெருகேற்றது என்ன பண்றாரு, சோதிக்கிறாரு. அப்படி சோதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணப்படணும், அதை உடனேயே சீர்தூக்கி பார்த்து தவறை புறம்பே எடுத்து போட்டு சரியானதை பிடித்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்குள்ளான ஓட்டத்தை நம்ம ஓடணும்னா அதுதான் நமக்கான சோதனை. இப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்போது நடக்கும் என்று நம்முடைய பதில் சொல்ல முடியுமா? நம்முடைய இப்ப ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துட்டு வரோம், ஒவ்வொரு விஷயங்களா தேவன் உணர்த்துறாரு, ஒவ்வொரு விஷயங்களா நம்ம புரிய வைக்கிறாரு. அப்படி எவ்வளவுதான் தேவன் நமக்குள்ள அதை புரிய வச்சுட்டாலும் கூட உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு விஷயம் எதன் அடிப்படையில் நடக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது அன்புக்குரிய சகோதரர். அதான் கேட்கிறாரு, நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்போது நடக்கும் என்று நம்முடைய பதில் என்னன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கணும், எப்படி நடக்கணும், சத்தியத்தோடு பகிர்ந்து பார்த்து ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா அது நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்ப கேள்வி என்னன்னா, மறுரூபமாகிறது நமக்கு தெரியுமா? மறுரூபமாக நமக்கு தெரியுமா? தெரியாது. அதான் பதில். ஆனா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்காம இருந்தோம்னா நம்ம என்ன ஆக்கப்பட்டு இருப்போம், மறுரூபமாக்கப்பட்டுட்டோம். அதான் இவ்வளவு நேரம் பார்த்த வசனம். அப்போ நம்முடைய உயிர்த்தெழுதல் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் கேடானதா தீமையானதா தவறானதா தெரியுதோ அதையெல்லாம் இந்த பழைய மனுஷனோடு தொடர்புடைய விஷயங்கள், இந்த பழைய மனுஷனுடைய தொடர்புடைய இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம புறம்பே தள்ளி போடுறோமோ நாம தற்காலத்துல வாழ்ற இந்த நாட்களிலே மறுரூபமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இருக்கோம்னா நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்குது எந்த நிலை இல்லைங்கிறத தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்,
சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அடுத்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லும். 1 கொரிந்தியர் 15:44. 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் வைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் இழந்திருக்கும். புரிஞ்சுதா? அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதான ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்பும் வண்ணமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன ஆக்கப்பட்டு இருப்போம்? மறுரூபமாக்கப்பட்டு இருப்போம். ஆனா நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஆனா நம்ம ஒரு விஷயத்தோட உறுதிப்படுத்தலாம். அதான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். இந்த ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னா நம்ம என்ன ஆக்கப்பட்டு இருப்போம்? மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுடைய பங்கடையக்கூடியதான ஸ்லாக்கியமும் பாக்கியம். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் நாம் புது சிஷ்யாக மாறுவது எப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன கொடுக்கிறாருன்னா புது சிஷ்டி எப்படி வளர்ச்சி அடைகிறது. புது சிஷ்டி எப்படி வளர்ச்சி அடைகிறது? முதல்ல உள்ளதுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். புது சிஷ்டியாக மாறுவது எப்படின்னு பார்த்தோம். சிம்பிள், ஒரே லைன் தான். எந்த அளவுக்கு பழைய மனுஷனுடைய கிரியைகளை புறம்பே தள்ளி போடுறோமோ அந்த அளவுக்கு நாம் புது சிஷ்யா என்ன பண்ணிட்டு இருப்போம்? மாறிக்கிட்டே இருப்போம். அதான் வசனம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:17. அது எப்ப நடக்கும்னா கிறிஸ்துக்குள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். கிறிஸ்துக்குள் இல்லைன்னா நடக்காது. அப்ப கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறிட்டே இருக்கும். அப்ப இந்த ஒரு வளர்ச்சி எப்படி நடக்க போகிறது? அடுத்த கேள்வி என்னன்னா புது சிஷ்டி எப்படி வளர்ச்சி அடைகிறதுங்கிறத நம்மளால் கணிக்க முடியுமா? முதல்ல பார்த்தா புது சிஷ்டியாக மாறுவது எப்படி. இப்ப அடுத்த கேள்வி என்ன கொடுக்கிறாருன்னா புது சிஷ்டி வளர்ச்சி அடைவது எப்படி. அதுக்கு 2 உதாரணம் கொடுக்கிறார் நம்முடைய மூத்த சகோதரர். என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா இதை வாசிங்க. ஒரு சித்திரம் நாம் இன்னும் பிறக்கவர்களாக கருநிலையுள்ளதாக நாம் குறிப்பிடுகிறோம். மற்றொரு சித்திரத்தில் குழந்தைகளாக என்னும் பூர்ண வயதை இன்னும் எட்டாதவர்களாக. இங்கு ஒவ்வொரு சித்திரமும் மிக அழகா இருந்தாலும் அவைகளை நாம் கலக்க முடியாது. இதுல என்ன சொல்ல வர்றாரு? ஏதாவது புரியுதா? ஒரு சித்திரம், அந்த சித்திரம் என்னன்னா ஒரு தாயின் கருநிலையில இருக்கக்கூடியதான அந்த ஒரு இமேஜ். இன்னொரு சித்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தையினுடைய உருவம். இப்ப லாஸ்ட் கீழே என்ன கொடுக்கிறாருன்னா இங்கு ஒவ்வொரு சித்திரமும் மிக அழகா இருந்தாலும் அவைகளை நாம் கலக்க முடியாது. என்ன பார்த்தோம்? எங்க இருந்து புது சிஷ்டி துளிர் விடுது? பழைய மனுஷனுக்குள்ள இருந்துதான் என்ன பண்ணா புது சிஷ்டி துளிர் விடுது. இப்ப என்னதான் புது சிஷ்டி துளிர் விட்டாலும் அந்த புது சிஷ்டி எங்க இருக்குன்னா பழைய மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகாது? சம்பந்தம் ஆகாது. அதான் வசனத்தோட பார்த்தோம். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன கொடுக்கிறாருன்னா இப்படி ஒரு சித்திரம் இருந்தாலும் கூட இதில் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாது. இதுக்கு ஆழமா பிரதர் என்ன கொடுக்கிறாருன்னா விளக்கம் கொடுக்கிறார். இதை வாசி. ஒவ்வொரு சித்திரமும் மிகவும் அழகாக இருந்தாலும் அவற்றை ஒன்றோடொன்று கலக்க முடியாது. இன்னும் பிறக்காத ஒரு குழந்தை அறிவு போன்றவற்றில் வளர்வதை நாம் கற்பனை செய்ய முடியாது. அதுபோல ஒரு கரு முழுமையான மனிதத்திற்கு வளர்ச்சி அடைவதையும் நாம் கற்பனை செய்ய முடியாது. புரியுதா? எப்படி கருநிலையில இருக்கிற ஒரு குழந்தை அது எப்படி வளர்ச்சி அடையுங்கிறத நம்மளால பார்க்க முடியாதோ உணர முடியாதோ அதே போல அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதான கருநிலை, எந்த கருநிலை? புது சிருஷ்டி. அதனுடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ண முடியாது? தீர்மானிக்க முடியாது. ஆனா அது வளர்ச்சி அடைவதற்கான வாழ்க்கை யார் வாழணும்? நாம வாழ்ந்தாகணும். ஆனா அதை தீர்மானிக்கக்கூடியது யாருன்னா தேவன். அதனுடைய ஆற்றல், அதனுடைய அந்த பங்களிப்புல எல்லாத்தினுடைய தன்மை யார் சீர்தூக்கி பார்த்துட்டு இருப்பா? தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு தான் எதை அனுமதிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில சோதனைங்கிற ஒரு விஷயத்தை அனுமதிச்சுட்டு இருக்கிறார். அடுத்த வாசி. அது போசாக்கு பெறுவதை சார்ந்துள்ளது. சில அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த கரு மரிக்கக்கூடும். குறைபாடாக கர்ப்பம் தரித்திருந்தால் அந்த கரு ஒருபோதும் உயிரோடு வெளிவர முடியாது. முதல் பிக்சருக்கு விளக்கம் கொடுக்க என்ன கொடுக்குறாருன்னா அந்த குழந்தை உருவாக்கி இருக்கும் போது அதுக்கு சரியான போஷாக்கு, சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா அது என்ன ஆயிரும்? கருவிலேயே செத்து போயிடும். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா
சில அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த கரு மரிக்கக்கூடும். குறைபாடாக கற்பம் தரித்திருந்தால் அந்த கரு ஒருபோதும் உயிரோடு வெளியே வர முடியாது. அதே போலதான் எதுனா பிறந்த குழந்தைக்கான தன்மை அதான் அடுத்த கொடுக்கிறாரு. அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யர்களாக ஆன அர்த்தம் அந்த தருணத்திலிருந்து, நல்லா கவனிங்க, அந்த தருணத்திலிருந்து புதிய சிந்தையை வளர்க்க தொடங்குகிறோம். தொடங்குனாதான் யாரு? தொடங்குனாதான் புது சிருஷ்டி. நல்லா புரிஞ்சுடுங்க. தொடங்குகிறோம். ஒரு தாய் கற்பம் தரிக்கும் முன் இருந்த அதே நபராக இருந்தபோது போலவே புதிய சித்தம் வளர்ச்சி அடைவதற்கு முன்பும் அதே மூளை இருந்தது, அதே சரீரம் இருந்தது. இப்ப புது சிருஷ்டிக்கு என்ன இருக்கு? அதே மூளை, அதே சரீரம் எல்லாம் இருந்தாலும் ஆனா அது எங்க இருக்குன்னா தனித்துவம் வாய்ந்ததாக அந்த பழைய மனுஷனுக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதான் இங்க பாக்குறோம். இப்ப இதுல ரெண்டு விஷயத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்ப ஒரு குழந்தை நம்ம கண் முன்னாடி வளர்ந்துகிட்டே இருக்கு, அதனுடைய வளர்ச்சியின் அளவை நம்மளால கணிக்க முடியுமா? கணிக்க முடியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம தலைக்கு மேல என்ன ஆயிருக்கு? அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். அதே போலதான் கருவு நிலையில இருக்கக்கூடிய குழந்தையும் 10 மாசம் 9 மாசம் தாண்டும் போது அதனுடைய முழுமையான அந்த ஒரு வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடையும் போது அது தானாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அது குழந்தையாக அந்த தாயை விட்டு வெளியே என்ன பண்ணும்? வரும். அதே போலதான் புது சிஷ்டியினுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும்னு கொடுக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இதை ஆவிக்குரிய நிலையை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த ரெண்டு பிக்சரை ஆவிக்குரிய நிலையில நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இரண்டு உருவங்கள். ஒண்ணு கருநிலையில் உள்ளது. கருநிலையில் இருக்கும் குழந்தை என்ன சொல்றாருன்னா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடன் நாம் புது சிஷ்டி ஆகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே புது சிஷ்டி ஆகிறங்கிற விஷயத்தை எதோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா, கருநிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைய. அடுத்து இந்த நிலை கருவில் உருவாகும் குழந்தை போல அடுத்து சொல்றாரு, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பண்ணல? அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் என்ன பண்ணல? வெளியே காணப்படவில்லை. அதுபோல நம்முள் புதிய மனம், புதிய சித்தம் உருவாக தொடங்குகிறது. அது இன்னும் முழுமை. அப்ப இது என்னைக்கு முழுமை அடையும்? என்னைக்கு இந்த பழைய மாம்சத்தை விட்டு என்னைக்கு நாம வெளியே போகிறோமோ அன்னைக்கு அது என்ன ஆகும்? மறுரூபமாகும். அடுத்து வளரும் குழந்தையை ஒப்பிட்டு பேசுறாரு. இங்க என்ன கொடுக்குறானா, பிறந்த குழந்தை வளர வேண்டும். இப்ப ஆவிக்குரிய ஜீவி என்ன ஆயிடுச்சு? பிறந்துட்டு குழந்தையா வந்துட்டு, இப்ப குழந்தையா வந்து ஆவிக்குரிய ஜீவி வளரணும்னா என்ன கொடுக்குறாருன்னா, அதுக்கு உணவு, கவனம், பாதுகாப்பு வேண்டும். சரியான போசாக்கு இல்லை எனில், சரியான போஷாக்கு பிறந்த குழந்தைக்கு சொல்றாரு, அதுக்கும் சரியான போஷாக்கு இல்லை எனில் என்ன கொடுக்குறான்? அதுபோல நாம் கிருபையிலும் அறிவில் குணாதிசயத்தில் வளரும். ஒருவேளை போஷாக்கு குறைஞ்சிட்டுனா இங்கேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆகும்? தடுமாறும். முதலாம் உயிர்த்தெழுதல்ல நம்ம என்ன பண்ண முடியாது? பங்குடையவர்களாக மாற முடியாது. அப்ப கேள்வி என்னன்னா, இந்த மாற்றங்கள் எதன் அடிப்படையில் வளருது என்றால் வளர்ச்சியின் அடிப்படையில் தான் என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கு. ஓகே. ஆனா இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியானது எதன் அடிப்படையில் நமக்குள் நடக்கிறதுன்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன வரும்? இதுதான் பாடத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே பார்த்தோம், புது சிஷ்டி மாறுது எப்படி? எந்த அளவுக்கு பழைய மனுஷனுடைய சுபாவங்களை புறம்பே எடுத்து போடுறோமோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகுதுன்னா வளருது. அடுத்த புது சிஷ்டியாக மாறுவது எப்படின்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் போஷாக்கை நம்ம ஏற்றுக்கொள்றோமோ, எந்த அளவுக்கு அதை நம்ம உள்வாங்குறோமோ அது நம்ம வளர்க்கும். ஒருவேளை போஷாக்கு நமக்கு குறைபாடு இருந்துட்டுனா அது என்ன ஆயிரும்? அந்த பிறக்கும் குழந்தையானாலும் சரி, கருவில் இருக்கக்கூடிய குழந்தையானாலும் சரி, பிறக்கு முன்னாடியே ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்றவாறு வரதுக்கு முன்னாடி அது என்ன ஆயிரும்? செத்துரும்னு பார்த்தோம். அப்படின்னா இங்க என்ன கொடுக்குறாருன்னா, ஆனா இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியானது எதன் அடிப்படையில் நமக்குள்ள நடக்கிறது? வளர்ச்சி அடையணும் இல்லையா? அந்த வளர்ச்சியானது இது போல நேரம் பார்த்த 2 பாயிண்ட் இது கூட கொடுக்குறாரு. கொடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வளர்ச்சியானது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நடக்குது? வசனத்துக்கு கீழ்ப்படியும். ஆனா 2 பாயிண்ட் பார்த்தா அந்த பாயிண்ட்ல இருக்கு. உண்மையிலே சொல்றேன், ஏதாவது ஒரு வசனங்களை, ஏதாவது ஒரு சத்திய பாடங்களை தியானிச்சுட்டு சகோதரர்கள் இங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம உள்வாங்கணும்னா நம்ம கூட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏதோ முக்கியத்துவம் இருக்கு. ஒருவேளை இங்க எடுக்கக்கூடிய சத்திய பாடங்களை, சத்திய வார்த்தைகளை நம்ம அசட்ட செஞ்சோம்னா உண்மையில சொல்றேன், எந்த விதமான ஆவிக்குரிய பிரயோஜனம் நமக்கு ஏற்படாது. தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாடங்களை என்னதுன்னா எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி. அப்போ எதன் அடிப்படையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி வளருன்னு பிரதர் கொடுக்குறாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆளுமை. ஆளுமைனா
எந்த அளவுக்கு பழைய மனுஷனை புது சிஷ்டி ஆளுகை செய்கிறதோ அந்த அளவுக்கு புது சிஷ்டியினுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்ச்சி அடைன்னு கொடுக்குற. இப்ப உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை பாருங்க. இதுதான் பழைய மனுஷன். இப்ப இது புதிய மனுஷன். ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா மாறா இருக்கு. இந்த பெரிய உருவம் தான் எது? பழைய மனுஷன். இந்த சின்ன உருவம் தான் எது? புது சிஷ்டி. புரியுதா? ஆனா இது எதா மாறணும்? பெரிய உருவம் புது சிஷ்டியாகவும் சின்ன உருவம் பழைய மனுஷனாகவும் மாறணும். இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி யாரெல்லாம் அடைகிறோமோ அவங்க பழைய மனுஷனை என்ன பண்றாங்களாம்? ஆளுகை செய்யறாங்களாம். ஆளுகை செய்யலைன்னா பழைய மனுஷன் நல்லா கவனிங்க, பழைய மனுஷனை புது சிஷ்டி ஆளுகை செய்யலைன்னா நீ செய்யறது தப்பு, நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். நீ பேசுறது பொய், நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். எந்தெந்த விஷயம் நான் தவறா தெரியுதோ அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நமக்கு அவனுக்கு கட்டுப்படாம இதுதான் நான் செய்வேன், இதுதான் நான் உண்மை, எந்த அளவுக்கு நம்ம அவனை ஆளுகை செய்யறோமோ அந்த அளவுக்கு புது சிஷ்டி என்ன ஆகும்? வளரும். அப்படி புது சிஷ்டி வளர்றதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். படிங்க சிஸ்டர், நீங்களே படிச்சுங்க. இது முதல் பாயிண்ட். சத்தியத்தில் நல்லா வளர புது சிருஷ்டி விருப்பம் கொள்ளும். இது ஒரு புது சிஷ்டியினோட விருப்பம் கொள்ளுதல்ங்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது காலையில் நேரமே எழும்ப புது சிருஷ்டி விருப்பம் கொள்ளும். அடுத்தது தேவனுடைய வேலைகளில் பங்கு கொள்ள விருப்பம் கொள்ளும். அடுத்தது நிறைய சத்திய பாடங்களை கேட்க விருப்பம் கொள்ளும். அடுத்தது தேவன் வாசம் பண்ணும் இடங்களுக்கு போக விருப்பம் கொள்ளும். தேவனுக்காக தன்னிடம் உள்ளது எல்லாம் இழக்க விருப்பம் கொள்ளும். தேவனுக்காக தன்னுடைய செல்வத்தை அதிகமாக வழங்க விருப்பம் கொள்ளும். சகோதரர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க விருப்பம் கொள்ளும். இப்ப கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இது எல்லாமே ஒருத்தட்ட என்ன இருக்காது? தாளந்தா இருக்காது. ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கலாம், 2 விஷயங்கள் இருக்கலாம், 3 விஷயங்கள் இருக்கலாம். அது அதன் அடிப்படையில இப்ப இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? விருப்பம் கொள்றோம். இதெல்லாம் நான் செய்யணும், இங்கெல்லாம் நான் போகணும், இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் இழக்கணும்ங்கிறத நம்ம விருப்பம் கொள்றோம். ஓகே, இப்ப விருப்பம் கொள்றேன்னா இப்படி நம்முடைய வாழ்க்கையில் விருப்பம் கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் வளர்ச்சி அடையலாம்? எவ்வளவு சீக்கிரம் வளர்ச்சி அடையலாம்? அப்ப விருப்பம் கொண்டா நம்ம என்ன ஆயிடலாம்? வளர்ச்சி அடையலாம். கேள்வி, விருப்பம் கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியுமா? எல்லாரும் சொன்னீங்கன்னா கரெக்டா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களை நான் செய்யணும் இன்னும் விருப்பம் கொண்டால் நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியுமா? முடியாது. அப்ப இவ்வளவு விஷயத்த ஒருத்தன் போட்டுட்டு கேள்வியா கேட்கறாங்கன்னா உடனே விடக்கூடாது, அவசரப்பட்டு பதில் எல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்படின்னா இங்க என்ன பார்க்கிறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 விஷயம் போடுறோம் பாருங்க. விருப்பம் கொள்ளுதல் என்பது பழைய மனிதனை உத்தரவு கேட்பதற்கு சமம். விருப்பம் கொள்ளுதல்ங்கிறது பழைய மனுஷனிடம் உத்தரவு கேட்பதற்கு சமம். அடுத்த பாருங்க, முடிவெடுப்பது என்பதுதான் இப்படி நான் செய்வேன் உனக்கு என்ன என்பதை குறிக்கும். முடிவெடுக்கணும். எப்படி? நான் இதை தான் செய்வேன், நீ சொல்றதை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேங்கிற முடிவு எடுக்கணும். அப்ப என்ன இருக்கு? முடிவுக்கும் விருப்பத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனை ஜெயிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் என்னெல்லாம் கேட்டு இருக்க கூடாது. நான் இதை செய்யட்டா, நான் 4 மணிக்கு எழும்பட்டா, நான் நிறைய படிக்கணும், நான் படிக்கட்டா, அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? ஐடியாவோ அவன்கிட்ட ஆலோசனை எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. 4 மணிக்கு அலாரம் வைக்கும்போது முழிப்பு வரும்போது எழும்புவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு அரை மணிக்கு என்ன பண்ணலாம்? படுத்துட்டு 4:30க்கு என்ன பண்ணலாம்? எழும்பலாம். சரி, நமக்கும் உடம்பு எப்படி இருக்கும்? சோர்வானமா இருக்கும். படுத்துட்டோம்னா 5:30 ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த உணர்வு வந்தாலே டக்குன்னு கண்ணன் முடிச்சு என்ன பண்ணிட, எழும்பி மூஞ்சி கழுவிடணும். இப்படி எந்தெந்த விஷயத்தெல்லாம் பழைய மனுஷனுடைய அந்த ஒரு சிந்தனை நம்ம செய்யக்கூடாது, நம்ம அதுல
அப்படி ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுல தடையை விதிக்க ஏற்படுத்தக்கூடியதா இருக்குதோ அந்த இடத்துல நாம உடனே முடிவெடுக்கணும். உன் பேச்சை நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்போ சகோதரருக்காக ஒரு விஷயத்தை செய்யணும், கொடுக்கணும், தீர்மானிச்சிட்டோம்னா என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டோம்னா அது உடனே என்ன பண்ணிடணும், செய்யணும். தாமதிச்சாலும் செய்ய முடியாது, அவனோட ஆலோசனை கேட்டாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இதுக்குதான் பிரதர் என்ன கொடுக்கிறார்னா, இந்த புதிய சிருஷ்டி ஆவிக்குரிய பலத்துடன் இருப்பதால், ஆவிக்குரிய பலம் இல்லைன்னா இந்த ஒரு தீர்மானத்தை நம்மளால் எடுக்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து என்ன கொடுக்கிறார்னா, தேவன் இதையே ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட முடிவுகள் தான் தேவன் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். இதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய சரீரத்தை கட்டுப்படுத்துகிறோம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை உறுதிப்பட செய்யறோமோ நமக்கு அது தேவ பலனா இருக்குங்கிறத கூட பார்க்கிறோம். அடுத்து கொடுக்கிறாரு, புதிய சிருஷ்டி ஏன் கட்டுப்பாட்டை அடைகிறது, ஏனெனில் சித்தம் மனித ஆசையிலிருந்து தேவ சித்தத்திற்கு மாற்றப்படுகிறது. நான் 4 மணிக்கு எழும்புனா என்ன பண்ணுவேன், எழும்புவேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணுவேன், மொபைல் நோண்ட மாட்டேன். எதை பார்ப்பேன், தேவனுடைய விஷயங்களை நான் படிப்பேன். நான் படிப்பேன், உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய ஆசைகளுக்கு நான் இணங்க மாட்டேங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வளர்ச்சிடும். அடுத்து கொடுக்குறாரு, இப்போ புதிய சிருஷ்டியாக தேவ சித்தம் நமது சித்தமாம். இப்படி முடிவு எடுக்கும் போதுதான் புதிய சிருஷ்டிக்கு அந்த விஷயங்கள்லாம் தேவ சித்தமாக என்ன பண்ணுது, மாறுது. அப்ப அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, நாம் பூமிக்குரிய உரிமைகளை விட்டுவிட்டபடியால் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த நமக்கு முழு உரிமை உண்டு. எப்படி பூமிக்குரிய உரிமை நம்ம எதை விட்டு கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பாடம் பார்த்தோம். மனுஷீக வாழும் ஜீவ உரிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டு கொடுத்ததுனால பழைய மனுஷனை ஆளுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, புது சிருஷ்டிக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ புதிய சிருஷ்டியானது தேவ சித்தத்துக்கு இணங்கி சரீரத்தை கட்டுப்படுத்துதல் உண்மையா இருக்கணும். சரீரத்தை கட்டுப்படுத்துவதில் நம்ம உண்மையா இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. அதான் அடுத்து கொடுக்கிறாரு, இதன் மூலம் இந்த அழிவுக்குரிய சரீரம் கீழ்ப்படுத்தப்படுவதை நாம் காண வேண்டும். உறுதிப்படுத்தலாம். நம்ம நியாயமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேவனுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா உறுதிப்படுத்தலாம். அப்போ எப்படி நாம் காண வேண்டும் என்றால் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையிலே சொல்றாரு, அருமையான இது கொடுக்கிறார். ஒரு உதாரணம், இப்ப புது சிஷ்யம் பல சிஷ்யம் என்ன பண்ணுது, பேசிக்குது. என்ன பண்ணுது, புதிய சிஷ்யம் பழைய சிஷ்யம் என்ன பண்ணுதுன்னா பேசுது. எப்படி பேசுதுன்னா, வாசிக்குது. புதிய சிருஷ்டி பழைய சிருஷ்டியிடம் எவ்வாறு கூறுகிறது, தற்காலிகமாக மட்டும் நீ என் சரீரமாக இருக்கிறாய், நான் புதிய சிருஷ்டி, தேவன் நியமித்தபடி நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தேவ ஊழியத்திற்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். என்ன சொல்றது, உண்மையிலே படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்த அன்புக்குரிய சகோதர சகோதரி. என்ன கொடுக்குறான்னா, தற்காலிகமாக மட்டும் நீ என் சரீரமாக இருக்கிறாய், அவ்வளவுதான். ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், ஒன்றை விட்டுட்டு ஓடி போயிடுவேன் எங்க தேவன்கிட்ட. அப்ப குறிப்பிட்டு சொல்ல, நான் புதிய சிருஷ்டி, தேவன் நியமித்தபடி நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தேவ ஊழியத்திற்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், அவ்வளவுதான். மற்றபடி உனக்குள்ள எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து என்ன கொடுக்குறான்னா, அதற்கு பழைய சிருஷ்டி என்ன சொல்லணும், வாசி. அதற்கு பழைய சிருஷ்டி எனக்கு சில உரிமைகள் உள்ளன என்று கூறுகிறது. இப்ப பழைய மனுஷன் என்ன சொல்லுவானா, எப்பா எனக்கு இந்த சரீரத்துல என்ன இருக்கு, சில உரிமைகள் இருக்கு. அப்படி இருக்குன்னு சொல்லும் போது புது சிருஷ்டி என்ன சொல்லுதுன்னா, அதற்கு பதில் கொடுக்கிறது. எப்படி கொடுக்குதுன்னா, எனக்கு, அதாவது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அடுத்தது, நீ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை என் பிதாவின் சித்தத்தின்படி நான் தீர்மானிப்பேன் என்று கூறும். உண்மையா இல்லையா? இதை எத்தனை பேர் நம்ம உறுதியா இருக்கிறோம்? இதை நம்ம உறுதியா இல்லைன்னா அவன் சீக்கிரமா என்ன பண்ணுவான், நம்மள அவனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுவான்னா மாத்திடுவான். அடுத்து என்ன கொடுக்குறான்னா, புதிய சிருஷ்டி பழைய சிருஷ்டிக்கு அடிபணிந்தால், பழைய சிருஷ்டி பின்னர் தன் சொந்த குறிக்கோள்களிலும் திட்டங்களிலும் முன்னேறும். இதனால் புதிய சிருஷ்டி தைரியத்திலும் பலத்திலும் மற்றும் எல்லாவற்றிலும் பலவீனம் அடைந்துள்ளது. ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளை என்ன பண்ணுவோம்னா ஆட்கொள்வான். சின்ன சின்ன ஆசைகளை தூண்டுவான், சின்ன சின்ன யதார்த்தமான விஷயங்களை தூண்டுவான். அப்படி தூண்டப்படும் போது, அப்படி அவன் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏதுவான மாற்று முறையான ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம விழித்திருக்கலன்னா, உதாரணத்துக்கு கிறிஸ்துக்குள் இருக்கலன்னா அதான் கரெக்டா இருக்கும். கிறிஸ்துக்குள் இருக்கலன்னா அது நம்ம உணர்த்தப்படாது. பழையவைகள் ஒளிந்து போகாது, எல்லாம் புதிதாக
அதான் அடுத்து கொடுக்குறாரு, பழைய சிஷ்யின் நலன்கள் அனைத்தையும் புது சிஷ்டி கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் வேலை. இதுல நம்ம எந்த அளவுக்கு நிக்கிறோமோ மறுரூபமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் முதலாம் உயிர்த்தெழுதல ஒருவரா நாம என்ன பண்ணுவோம்னா பங்கடைக்கும். அதான் அடுத்து கொடுக்குறாரு, புதிய சிஷ்டி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தேவ சித்தத்துக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அனைத்தையும் பலி செலுத்த வேண்டும். என்னெல்லாம் தேவனுக்காக தருவேன்னு சொல்லிட்டு வந்தோமோ அதை நம்ம செய்யலைன்னா அங்கேயும் சிக்கல், அங்கேயும் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தேவ காரியங்களை, உதாரணத்துக்கு தேவ சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும், நம்முடைய பலியின் ஜீவத்தில் நம்ம எதை இழக்கணும்னு தெரியும், எதை கொடுக்கணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிந்தும் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதற்கான ஒரு தருணம் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா அங்கே என்ன ஆகுது? புது சிஷ்யனோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குது. இதுக்கும் பழைய மனுஷனுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. இதை நம்ம லாஸ்ட் பார்க்க போறோம். அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன இடர்களுக்கான விஷயத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டாலும் கூட உடனே நமக்கு வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் என்ன ஆகுதுன்னா ஞாபகம் வருது. என்ன ஆகுது? உன் கண்ணானது உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அதை என்ன பண்ணணும்? அப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையாக வருதோ, எதெல்லாம் தீமையா வருதோ அதை சடுதியிலே அதை எடுத்து போடுறதா புது சிருஷ்டியோட. எடுத்து போட்டாதான் அது புது சிருஷ்டி. எடுத்து போடலைன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது யார் கிடையாதுன்னா புதிய சிருஷ்டி கிடையாது. அதான் அடுத்த வசனம் பார்க்கிறோம். மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பு. அவ்வளவுதான். அப்ப எந்த அளவுக்கு மாம்ச சரீரத்தின் காரியங்களை நம்ம அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டு இருப்போம்? பிழைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருப்போங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன கொடுக்குறோம்? இதை நாம் எவ்வளவு சீக்கிரமா செய்கிறோமோ, பழைய மனுஷனுடைய கிரியைகளை எந்த அளவுக்கு துரிதமா நம்ம செய்கிறோமோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பலப்படுத்தப்படுவோம். பலப்படுத்தும் பொழுது நாம் மாற்றத்துக்கு தயாராகிறோம். எந்த மாற்றத்துக்கு? மறுரூபமாகிறதுக்கு நம்ம என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? தயாராகிட்டு இருக்கிறோம். மாற்றத்துக்கு நம்ம ஒத்து போகல, மாற்றத்துக்கு நம்ம செவியை கொடுக்கல, மாற்றத்துக்காக நம்ம உடன்படலைன்னா அங்கேயே இருப்போம். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே இருந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம்? எந்த விதமான பலனோ பிரயோஜனமோ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்காதுன்னு பார்க்கிறோம். நாம் மாற்றம் என்றால் என்னன்னா உயிர்த்தெழுதலில் கிடைக்கும் மகிமையான பிறப்பே அந்த மாற்றம். இதற்காகத்தான் நம்முடைய ஓட்டம், இதற்காகத்தான் நம்முடைய பிரயாசம், இதற்காகத்தான் நம்முடைய வாஞ்சை வைராக்கியமே இருந்தாதான் விசுவாசம் காக்கப்பட்டு இருக்கும். பார்த்தோம் இல்லையா, நம்ம எதுல வேறு கொண்டவர்களா இருக்கணும்? விசுவாசத்துல. எதுல உறுதிப்பட்டவர்களா இருக்கணும்? அவரோடு கூட மரணித்தோமானால் அவரோடு கூட பிழைப்போங்கிற விஷயத்துல நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிடலாம். இடமாற்றம் செயல்முறை தெரிவது. இப்படியெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கை முறையில எது தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்தோம் இல்லையா, நமக்குள்ள நடக்கக்கூடியதான செயல் மாற்று முறை நமக்கு என்ன ஆகாது? தெரியாது. அது எப்படி கொடுக்குறாருன்னா, எப்படி இந்த புதிய ஜீவி ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாற்றப்படுது என்று உங்களால் விளக்க முடியுமான்னு கேட்டா பதில் கொடுக்குறாரு, நம்மளால் அது முடியவே முடியாது. ஆனால் ஒரு முன்மாதிரியை தேவன் நமக்கு வைத்துள்ளார். எப்படி செய்வாருங்கிற முன்மாதிரியை தேவன் வைத்துள்ளார். ஒண்ணு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு என்ன பண்றாரு? அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு. அன்புக்குரிய சார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னால நான் கடந்து போறேன். நமக்கு நல்லாவே தெரியும். மரியாள் கேட்கிறாங்க, நான் யாரும் அறியல, புருஷனே அறியேன்னு கேட்கும்போது கபிரியல் அங்க என்ன சொல்றாரு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பிறப்பை எப்படி பிறக்க வச்சா அது கரெக்டா இருக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அதே போல உயிர்த்தெழுதல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் எப்படி பார்த்துட்டு இருக்குன்னா, வித்தியாசமா கோணமா பேருக்கு அது ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் பொய்ங்கிற ரீதியில் என்ன பண்ணிட்டு இருக்கு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்தவரை மகிமையான தேவன் நமக்கு காண்பித்துட்டதான விசுவாசத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மகா முக்கியமான உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை நம்பிதான் நம்முடைய ஜீவி என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இதுல பங்கடையணும், இதுல எப்படியாவது நம்முடன் பங்காளிகளா மாறணுங்கிறத நம்முடைய வாழ்க்கை என்னன்னா போயிட்டே இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, இந்த புது சிஷ்டி வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த புது சிஷ்டி வாழ்க்கை பழைய மனுஷனுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது புதிய சிஷ்டிக்குள்ள ரெண்டு விஷயம் ஏற்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஈகோ, இன்னொன்னு பர்சனாலிட்டி. இது எப்போ உருவாகுதுன்னா, நம்ம இது உடனே எங்க போயிடும், இது பழைய மனுஷனுடைய கோணம் ஆச்சு அப்படி இல்லை. இந்த பாடத்துக்கு பிரதர் எப்படி கூட இது உருவாகக்கூடியது தான் எங்கன்னா புதிய சிருஷ்டியில என்ன பண்ணா உருவாகும். அது எப்படி கொடுக்குறாருன்னா, ஒன்று அதுக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா தன் முனைப்பு. இதுக்கு எப்படி கொடுக்குறா, தனி தன்மை. பர்சனாலிட்டிங்கிறது தனித்தன்மை, ஈகோங்கிறது தன் முனைப்பு. இப்போ இந்த தன் முனைப்புன்னா என்னன்னா, இதை நம்ம எப்படி பழைய மனுஷன் இந்த தன் முனைப்பை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் தன் முனைப்புன்னா. தன்முனைப்பு என்பது தன் சித்தம்,
என்னுடைய விருப்பம், என் திட்டம், என் எண்ணம் ஆகியவற்றை தேவனுடைய சித்தத்துக்கு மேலாக வைப்பது யார் வச்சா? சாத்தான். ஆனா உண்மையிலே நம்முடைய சித்தம் என்ன? வசனம் தெளிவா இருக்கு, என் சித்தம் அல்ல உமது சித்தமே ஆகும். நம்முடைய வாழ்க்கை இதுதான். அப்ப இந்த தன் முனைப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில, ஆழ்க்கை ஜீவ வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, என் வாழ்க்கையில எதுவுமே என்னுடைய சித்தம் இல்லப்பா, எல்லாமே உங்கள் சித்தம் தான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கூடிய ரீதியில இருக்கணும். அது யாரை மட்டும் தானா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையில மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த மனுஷ மார்க்கமாகவோ எந்த ஒரு ரீதியிலாவோ நம்ம பின்பற்றி போனோமானா அதுக்கான எந்த ஒரு பலனோ புண்ணியமோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்காது. அப்ப பர்சனாலிட்டி என்ன கொடுக்கிறாருன்னா, நல்ல அர்த்தத்தில் இதனுடைய ஆவிக்குரிய பொருள் எப்படி கொடுக்கிறாருன்னா, தனித்தன்மை என்பது தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையுடைய படைத்தார் என்ற உண்மை. இதுதான் தனித்தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள இருந்து எந்த ஒரு தனித்தன்மை என்ன ஆகல, உருவாகல. தேவன் அவர்களை தனித்தனி தன்மையோட என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கி இருக்கிறார். ஆனா இதுக்கும் பேடான அர்த்தம் இருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, தன் சுயத்தை மகிமைப்படுத்துதல், நான் இப்படித்தான், என்னால் என்ன யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுங்கிறது. தனித்தன்மை உடையவர்கள் இங்க இருக்காங்க. இது ஆக்சுவலி இது யாருன்னா பழைய மனுஷனுடையது. ஸோ பழைய மனுஷனுக்கு இருக்கிற எந்த ஒரு விஷயம் நமக்கு வரவே கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா தனித்தன்மைக்கும் தன்முனைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்கள் பழைய மனுஷனோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒப்பிட்டே பார்த்துடக்கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்முடைய ஆய்வுக்குரிய ஜீவி என்ன ஆகாதுன்னா வளராது. அப்ப மகிமையில என்ன வித்தியாசம் இருக்குன்னா பிரதர் கொடுக்கிறாரு, நம்முடைய தன்மனை மற்றும் தனித்தன்மை இந்த பூமிக்குரிய சரீரத்திலிருந்து கடந்து புதிய சரீரத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எப்படியாவது இந்த தனித்தன்மை நான் என்ன பண்ணிடணும், ஆவிக்குரிய ஜீவியாக மாற்றி நான் கொண்டு போயிடணும். அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, கடந்து புதிய சரீரத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இதை செய்யக்கூடிய வல்லமை எனக்கிட்ட கிடையாது. அது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, தேவன்கிட்ட தான் மட்டும்தான் இருக்கு. முதல்ல நீங்க பார்த்தேன், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாளை படைச்சது. ஸோ இது இன்னைக்கு இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோதுமை நிலத்தில் விழுந்து எப்படி வருது, அது எப்படி முளைக்குதுன்னு வேணா மனுஷன் என்ன பண்றான், கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதனுடைய தாற்பயம், அதனுடைய ஆழமான உணர்வு யார் ஒருவர் தான் அறிவா, தேவன் மட்டும்தான் அறிவாரு. அதான் கொடுக்கிறாரு, புது சிருஷ்டி மட்டுமல்ல பொதுவான உலக ஜனங்களின் உயிர்த்தெழுதலின் முழு விஷயத்திலும் தேவனுடைய வல்லமையே நம்புவேன். ஆனா மனுஷன் ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கிறான். என்ன விஷயம்னா, போனோகிராஃப்ங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு பாடம் எடுக்கிறான்னு வைங்களேன், இல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசுறான், இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடுறான்னா அது என்ன பண்ணுவாங்க, உடனே ரெக்கார்டிங் பண்ணி அந்த குரலை மாற்று முறையாட்டு ஒன்று ஏற்படுத்துவாங்க. இது மனுஷனால் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு வழிமுறை. இப்படி தற்காலத்துல முறைப்படுத்தப்பட்ட இந்த மனுஷனுடைய குணமே இருக்கும்போது அதான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, மீண்டும் உருவாகுவது என்பதை நமக்கு தெரிந்திருந்தால், அதாவது மனுஷனுடைய தனித்தன்மையே அது மீண்டும் ஒரு பொருளாக மாற்றுவதற்கு நமக்கு தெரிந்திருந்தால், நம்ம வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு மெமரி பவர் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு, இதை மீண்டும் நம்ம மறுரூபமாகக்கூடிய தருணத்தில் நமக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கு எப்படி வைப்பாரு, எப்படி நிகழ்த்துவார் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இதுவும் யாரால மட்டும்தான் முடியும், நம்முடைய தேவனால மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் இந்த விளக்கம். ஸோ இதை பார்க்க வேண்டாம், அதான் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா பொதுவாக உலகத்தில் கிறிஸ்தவ மண்டலத்தில் இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல்ங்கிற நம்பிக்கை. பொதுவான உயிர்த்தெழுதலே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கு இன்னைக்கு மறைபொருளா இருக்கு. ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உண்மையான உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுவும் முதலாம் உயிர்த்தெழுதல், அதுவும் கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறக்கூடியதான உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயத்தை தான் பிரதர் இந்த பாடத்தில் என்ன பண்றாருன்னா முக்கியமா கொடுக்குறாரு. இப்ப நம்ம பார்த்த விஷயத்துக்கு தான் ரெண்டு பேரை கோட் பண்றாரு. ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு மோசே. இவங்க என்ன இல்ல, இவங்க வாழ்க்கையில நடந்தது இல்லையா, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு சம்பவங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் இவங்க ராஜ்யத்தில் வரும்போது இவங்க மைண்டுக்கு கொண்டு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஏன்னா ராஜ்யத்துல உலக ஜனங்களை வழிநடத்த போறது யார் தான், இவங்க தான். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த எல்லா மைண்டையும் இவங்களுக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும், நம்மளால யூகிக்க முடியுமா? இதெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ண முடியாத விஷயம். அன்பு குறிக்கிற சகோதரர், இதெல்லாம் நம்மளால யூகிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நம்மளால யூகிக்க முடியும். என்னது, எதை யூகிக்க முடியும்? இன்னைக்கு 1 கொரிந்தியர் காலை தீர்மானத்தில் ஒன்று பார்த்தோம், லாஸ்ட் வசனம் ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் பார்த்தோம்? இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அவ்வளவுதான். நான் மாறுறேனா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனாங்கிற விஷயத்த அனுதினம் இந்த மூஞ்ச கண்ணாடியில பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
ஆனா ஒரு நாள் அறிய வேண்டிய பிரகாரமா என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். அதுக்கும் பிரதர் கொடுக்குறாரு வழக்கம். இதெல்லாம் அதுக்கு கொடுத்த வழக்கம் தான். வசனம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இப்பொழுது கண்ணாடியில் நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இன்னைக்கு இந்த அறிவு நம்மள்கிட்ட இல்லை. இந்த அறியப்பட்டிருக்கிற அறிவின்படியே நான் அறிந்து கொள்வேன்ங்கிறது எப்பன்னா, இந்த பழைய மனுஷனை எதிர்த்து இவனை ஜெயிச்சு நாம் மறுரூபமாகி முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடையும் போது இந்த அறியப்பட்டிருக்கிற அறிவின்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். இதுக்கு ஒரு 3 விஷயம் கொடுக்குறாரு. அதை மட்டும் நான் வாசித்து நான் பாடத்தை முடிக்கலாம். ஸோ தேவன் நம்மை புது சிஷ்டிகளாக ஆக்கியிருக்கிறார். இதுதான் உண்மை. அடுத்து என்ன கொடுக்க? அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பதால் இதை எப்படி செய்வதென்று அறிந்திருக்கிறார். இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கணிக்கவே முடியாது. அறிந்திருக்கிறார். அவருடைய ஞானத்தின் நீளம், ஆழம், உயரம், அகலம் எவ்வளவு அதிகமாக நாம் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நமக்கு கூறியுள்ளவற்றை எப்படி கண்ணியமாக மதிக்க வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். ஸோ அருமையான வாய்ப்பு தந்திருக்கிறாரு. அது கிருபை, இரக்கம். அதை எந்த அளவுக்கு மதிக்கத்தக்கவர்களாக நம்ம மாறிட்டு இருக்கோங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விஷயம். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, இவ்வளவு அதிகமாக அவரிடத்தில் முழு பற்றுதலை நாம் வைத்திருப்போம். தேவன் உயிர்த்தெழுதலை வாக்குறுதி அளிக்க வேண்டும். எதை? உயிர்த்தெழுதலை வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்பது ஞானம் இல்லாதவர்களுக்கு முட்டாள்தனமாக தோன்றது. உலகத்தை என்ன நினைச்சுன்னா, அப்படி என்ன உயிரோடு எழுப்புவாராங்கிறது வாக்குறுதி கொடுக்கணுமா? அப்படி வாக்குறுதியில் அவர் யாருக்கும் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்கலாம்? நான் எதிர்பார்க்க வாழ்க்கையை நீ வாழ்ந்தா அதை நீ என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா பெற்றுக்கொள்ளுங்கிறதா அந்த வாக்குறுதியை தவிர நான் எல்லாருக்கும் தருவேங்கிற வாக்குறுதி தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. அடுத்து சொல்றாரு, இவை உலகத்திற்கு பைத்தியமாக இருப்பதனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஆனா அடுத்து என்ன சொன்னா, உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப முடியாது. ஆகவே நம் விசுவாசத்தின் மூலம் நான் அவருடைய மகிழ்ச்சியையும் அவர் கூட அடைய. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்த பாடத்தினுடைய முக்கியமான கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்காம எது நடக்காது? உலக ஜனங்களுக்கான உயிர்த்தெழுதல் நடக்காது. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா நாம எந்த அளவான ஒரு வாழ்க்கை வாழணும், எந்த அளவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுங்கிறத இன்னைக்கான நாம பார்த்த பாடம். ஸோ இந்த பாடத்துக்கு இறுதியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே யாருக்காக வெயிட்டிங்? புது சிஷ்டியினுடைய மறுரூபமாக்குதலுக்காக வெயிட்டிங். அதுல நாமளும் இருக்கிறோம், வாய்ப்புக்குள்ள இருக்கிறோம். தேவன் அழைச்சிருக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. அந்த அழைப்புல நாம் உறுதியா இருந்தோம்னா இந்த சர்வ சிஷ்டி ஏகமாய் தவித்துக் கொண்டுகிற இந்த விஷயத்தை கூடிய சீக்கிரம் என்ன பண்ணலாம்? அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாமளும் ஒருத்தராக என்ன பண்ணலாம்னா மாறலாம். ஸோ பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.